நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே காலை வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த தகப்பனே, ஆண்டவரே இன்று நடக்கிற ஆண்டவரே 3rd ரெமனன்ட் கான்ஃபரன்ஸ்க்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். பரிசுத்த தகப்பனே, இதுவரையும் என் தேவன் உம்முடைய ஆண்டவரே சித்தத்தின்படி நடத்துகிற ஒவ்வொரு காரியங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட கர்த்தாவே, ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய தெய்வீக கரம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழிநடத்துதல், உம்முடைய சித்தம் ஆண்டவரே அப்பா, ஜபத்திலும் பாடல்களிலும் ஆராதனை வேளையிலும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது கூட ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களும் திறக்கப்பட்டு உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இயேசுவானவரே கிறிஸ்து என்ற சத்தியத்தை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை அளிக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ்லையும் உம்முடைய கரம் இருக்கட்டும். உம்முடைய அபிஷேக வல்லமை ஆட்கொண்டு நடத்தும்படியாய் எல்லாரையும் இரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வர இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வருவீராக. பரிசுத்த தகப்பனே, நீரே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் முதலாவது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் பாடல்களை பாடி அவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். உற்சாகமாக நாம் தேவனை ஆராதிக்கலாம்.
ஆமேன். ஆண்டவர் இதுவரை அவருடைய கிருபையினால் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆமேன். நம்ம ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறதுனால எல்லாரும் கரங்களை தட்டி முன்னாடி கூட வந்துருங்க, முன்னாடி வந்து உட்காந்துருங்க. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடலாம். அடுத்த பாடல் சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளையில் சிங்கக்கெபி மாதிரி ஒரு சூழ்நிலை கடந்து வந்திருக்கோம் இல்லையா? அக்கினி சூளை மாதிரி பிரச்சனைகள் நமக்கு கடந்து வந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய கர்த்தர் எப்படி இருக்காரா? நம்மை காப்பவராய், காண்கிறவராய், நம்மை காத்து நடத்துகிறவராய் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். நம்ம எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடும்போது தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்த வண்ணமாக, நான் சிங்கக்கபில விழுந்தாலும் சுட்டெரிக்கும் அக்கினில நான் நடந்தாலும் என்னோடு கூட அவர் அமர்ந்திருந்து பனித்துளியா என்னை நனைத்து அவருடைய கிருபையினாலும் அவருடைய வல்லமையினாலும் என்னை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு நம் கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடலாம்.
ஹல்லேலூயா. அடுத்தது நம்முடைய பிள்ளைங்க உற்சாகமாக நம்ம என்ன பண்ணணும், கரங்களை தட்டி பாடணும். நம்ம இது வந்து ரெமனன்ட் கான்ஃபரன்ஸ் இல்லையா? ரெமனன்ட்னா என்னது, யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். தேவனுக்காய் சிறு வயதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், அவங்க வந்து பரிசுத்த வித்து. சரிங்களா? அப்போது நம்ம சின்ன பிள்ளைங்களாம் கடந்து வந்திருக்கிறோம். கரங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா வாலிப பிள்ளைங்க? நம்ம கரங்களை தட்டி உற்சாகமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் மாத்திரம் இல்லை இல்லையா? நீங்கள் எல்லாரும் வாய்களை திறந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நாம் உற்சாகமாக கரங்களை தட்டி நம் ஒரு மனதோடு நம்ம அந்த பாடலை பாடும்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணரலாம். ஆமேன். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆண்டவராகிய இயேசு, அவருடைய திருநாமம் இயேசு இல்லையா? அவர் கிறிஸ்துவாய் இந்த பூமிக்கு வந்து அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அவர் உண்மையான தீர்க்கதரிசியாய், உண்மையான ஆசாரியராய், அவர் ஒரு உண்மையான ராஜாவாய் பிசாசின் தலையை சிலுவையில் நசுக்கினவராய் இருக்கிறார். நமக்கு வெற்றியை கொடுத்த தேவனாய் இருக்கிறார். ஆமேன். நமது முகத்தை எங்கே பார்க்கணும்? ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். நம்ம எல்லாரும் நம்முடைய முகத்தை தேவனுடைய முகத்திற்கு நேராக பார்ப்போம் என்று சொன்னால் நாம் வெட்கப்பட்டு போகாதபடி, கைவிடாதபடி கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். என்னை தேவன் வெட்கப்படுத்தாமல், என்னை கைவிடாமல் ஒவ்வொரு நாளும் அவர் காத்து நடத்துகிறார் என்று சொல்லி நாம் விசுவாசித்து உணர்ந்து தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாம் பாடலாம். நம்ம ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று சொல்லி உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் இன்றைய நாளில் கூட ஆண்டவர் உடைந்த பாத்திரமாகிய நம்மை அவர் ஒரு நாளும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாத நம்மை தான் நம்மை தேடி இயேசு வந்தார். ஆமென். அவர் ஒரு நாளும் நீ உதவாதவள் என்று சொன்னதே கிடையாது. அதனால் நாம் விசுவாசித்து நாம் பாடலாம். உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம்
எல்லாரும் சாப்பிட்டு வந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எழுந்து நின்று ஒரு பாடலை ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். எபினேசரே, இதுவரை என்னை நீர் நடத்தி வந்திருக்கிறீர் என்று சொல்லி நம் கரங்களை தட்டி உற்சாகமாக, என் துணையாளர் நீர் ஆண்டவரே, உமது அன்பை நான் மறந்திடுவேனா, மறந்து போவேனா என்று சொல்லி நாம் உணர்ந்து கண்களை மூடி ஆண்டவருக்கு முன்பாக இது நாம் ஆராதிக்கிற நேரம். தேவன் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாம் உணர்ந்து கண்களை மூடி நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, நீர் என் எபினேசர் அப்பா, என் துணையாளர் நீர் ஆண்டவரே, நீர் என்னை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய பிள்ளையாய், உம்முடைய சொந்த பிள்ளையாய் என்னை மாற்றிருக்கிறீர் அப்பா என்று அழைக்கிற அந்த கிருபையை, அந்த அதிகாரத்தை எனக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். நீர்தான் என்னுடைய எபினேசர், என்னுடைய துணையாளர் என்று சொல்லி நாம் உற்சாகமாக கரங்களை தட்டி கண்களை மூடி இந்த பாடலை நாம் ஆராதனைக்கு நேராக பாடலாம்.
கண்களை மூடி இருக்கிற இந்த வேளையில் நம் மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஜான் தயான் சிங் அவர்கள் வந்து நமக்கு ஆராதனை நடத்துவார். நம் எல்லாரும் கண்களை மூடி ஆராதனை நிறைந்த இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு இருதய People believe all the lies that they see with their eyes. Don't be shaken or swayed. People just speak of only what is right in their mind. Do not be dismayed. People are so quick to judge and to blame it on you. Don't ever give way. People are so selfish in every little thing they do.
நான் உலக பரியந்தம் கடைசி வரை தேவனுக்காக நான் என்ன பண்ணுவேன், ரெமனண்டாய் வாழ்வேன். அவருடைய நாமத்தை இந்த உலகம் எங்கும், இந்தியாவில் மாத்திரமல்ல உலகம் எங்கும் போய் அவருடைய நாமத்தை நான் சொல்லுவேன். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நான் உலகம் எங்கும் போய் இயேசுவே கிறிஸ்து என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லலாமா? ஒரு உறுதிமொழி எடுக்கலாமா? ஆண்டவருடைய முகத்தை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம். ஆமேன். ரெமனன்ஸ் எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம சொல்லலாமா? நான் உலகம் எங்கும் உம்முடைய நாமத்தை சொல்லுவேன். ஆமேன், ஆமேன். அடுத்த பாடல் ஹெவன்லி பவர் என்ற பாடலுக்கு நம்முடைய பிள்ளைங்க நடனமாட இருக்காங்க. இதனுடைய முக்கியமான அர்த்தம் என்னன்னா, நாம் இங்கே வந்து கூடியிருக்கிறது ரெமனன்ட் கான்ஃபரன்ஸ் இல்லையா? பரலோக வல்லமை நம்மை இப்பொழுது மூட வேண்டும். ஆமேன். அவருடைய டேலண்ட், கர்த்தர் நமக்கு எல்லாருக்குமே, எல்லா பிள்ளைங்களுக்கும் டேலண்ட் கொடுத்துருக்காரு இல்லை? அழகாக ஒவ்வொரு சபையிலேருந்தும் அழகாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிறீங்க. உங்களுக்கு கர்த்தருடைய தாளந்துகளை கொடுத்துருக்காரு. அது நான் கர்த்தருக்காக என்ன பண்ணுவேன், பாடுவேன், ஆடுவேன் சொல்லிட்டு நம்முடைய தாளந்துகளை யாருக்காய் கொடுக்கணும்? தேவனுக்காய் கொடுக்க நம்ம முன்வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்க ஆட வராங்க. யாருக்காக? ஹெவன்லி மிஷன். நம்ம இந்த இயக்கம் என்னது? இயேசுவே கிறிஸ்து அப்படின்னு நம்ம உலகம் எங்கும் சொல்லுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆமேன். யாரெல்லாம் சொல்றீங்க? ஆமேன். கரங்களை தட்டலாமா எல்லாரும்?
ரொம்ப நல்லா ஆனீங்கம்மா. இப்போ வந்து நம்ம இது எத்தனாவது ரெமனன்ட் கான்ஃபரன்ஸ் தெரியுங்களா? 3rd ரெமனன்ட் கான்ஃபரன்ஸ். சவுத் கொரியாவிலேருந்து ஆன்டியோக் சர்ச்லேருந்து பாஸ்டர் ஹோயல் அவங்க வந்து நமக்கு வாழ்த்துதல் அமைச்சிருக்கிறாங்க, க்ரீட்டிங்ஸ் அமைச்சிருக்காங்க. அவங்க ஆன்டியோக் சர்ச் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் நமக்கு ஒரு சின்ன ஒரு வாழ்த்துதல் அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம அதை பார்ப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா.
ஏன்னா இந்த உலகத்தில் இயேசுவை தவிர யாரும் இல்லையா? நல்லவர்கள் ஒருவரும் இல்லை. நாமெல்லாம் நல்லவர்களாக இருக்க முயற்சி செய்கிறவர்கள். ஆமென். அல்லேலூயா. என்ன முயற்சி செய்கிறோம்? இயேசுவை பின்பற்றி நல்லவர்களாக இருக்க முயற்சி செய்கிறவர்கள். ஆமென். ஆமாம், நல்லவர் என்ற வார்த்தைக்கு தகுதியான ஒரு நபர் யாருன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து. அவரை தான் நம்ம ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறோம், அவரை துதிக்க கடந்து வந்திருக்கிறோம், வசனங்களை தியானிக்க கடந்து வந்திருக்கிறோம். இது ஒரு விசேஷித்த ஒரு நாள். ஆமென். நம்ம எல்லாம் வீட்டையெல்லாம் விட்டுட்டு, இல்லை ஒரே இந்த டப்புன்னு வெடிக்கிற சத்தத்தையெல்லாம் விட்டுட்டு தனியாக ஒரு இடத்துக்கு தேவனோடு ஐக்கியம் கொள்ள அல்லது தேவனோடு உறவாட, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் கடந்து வந்திருக்கிறோம். சந்தோஷமாக இல்லையா? இல்லை ஏதோ பாஸ்டர் கொண்டு வந்துட்டு ஒரு இடத்துல போட்டு எங்களை அடைச்சிட்டார். இல்லை நாங்கள் இருந்திருந்தா வெளியே எப்படி இருந்திருப்போம்? வாழை பிள்ளைகளாம் அப்படி தான் யோசிப்பீங்கள்ல. இருந்திருந்தால் நாங்கள் அங்கே எப்படி இருந்திருப்போம்? எங்கள் இடத்துல நல்லா பட்டாசு வெடித்து இல்லை சந்தோஷமாக இருந்திருப்போம். எங்களை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க? அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது. அல்லேலூயா. நல்லா ஆராதித்தோம், இல்லை நல்ல நடன நிகழ்ச்சிகளை நாம் பார்த்தோம். இது ரெம்னன்ட் கான்ஃபரன்ஸ். என்னது இது? ரெம்னன்ட்ஸ்னால் நீங்கள் தான் ரெம்னன்ட்ஸ். அல்லேலூயா. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். சிம்பிளாக சொல்லப்போனால் பாஸ் சொன்னபடி எஞ்சி இருப்பவர்கள் அல்லது மீந்திருப்பவர்கள் அல்லது சிதறடிக்கப்பட்டவர்கள்னு சொல்லுது வேதம். அப்படி தான் சொல்லுது. நாம் தான் மீந்து இருக்கிறோம். இப்போ கர்த்தருடைய கரத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? மீந்து இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? கர்த்தருக்காக நம்ம தெரிந்தெடுக்கப்பட்டு அவருடைய வேலையை செய்ய நாம் மீந்திருக்கிறோம். ஆமென். மற்ற ஜென்ரேஷன், போன ஜென்ரேஷன் எல்லாம் வேறு வழியாக சென்று விட்டதுன்னு கூட சொல்லலாம், அல்லது சென்று கொண்டு இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் சின்ன பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், வாலிப பிள்ளைகள்லாம், உங்களை வைத்து கர்த்தர் இந்திய தேசத்தை ரட்சிக்கும்படியாய் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனால் நம்ம விளையாட்டு பிள்ளையா இல்லை, நம்ம நேரத்தை வீணடிச்சிட்டு, மொபைலில் வீணடிச்சிட்டு அல்லது விளையாட்டில் வீணடிச்சிட்டு, வேறு எதோ காரியங்களை செய்கிறதுல வீணடிச்சிட்டு அல்லது தூங்கிட்டு எந்த ஒர்க்கும் பண்ணாமல் இல்லை காலத்தை மோசம் போக்கிட்டு இப்படி தான் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் உங்களை தேடிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க எங்களால் ஒன்றும் முடியாது, எங்களுக்கே உதவி தேவை, நாங்கள் போய் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. இல்லை, கர்த்தர் உங்களை வைத்து தான் என்ன செய்ய போகிறார்? இந்த தேசத்தை ரட்சிப்பின் தேசமாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுக்காக உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். விளையாட்டுத்தனத்தெல்லாம் விட்டுட்டு, இல்லை இந்த உலக காரியத்தெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் சீரியஸாக என்ன செய்யுங்க? தேவனை நோக்கி பாருங்கள். இல்லை ஒரு வருஷத்தில் உங்களால் 5 புத்தகம் படித்து நல்ல எக்ஸாம் எழுதி நல்ல மார்க்கு வாங்க முடிகிற உங்களால் தேவன் கொடுத்துருக்க இந்த வேதாகமத்தை என்ன பண்ண முடியல? உங்களால் படித்து அதனுடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. வருஷம் ஒரு பைபிள் நமக்கு சர்ச்சஸில் கொடுக்கறதில்ல. ஒரே பைபிள் தான். ஆமென். ஒரே இயேசு தான், ஒரே வசனம் தான். அதை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஏன்? நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் வேறு எங்கேயோ இருக்குது. நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் எங்கே இருக்குது? வேறு காரியங்கள் இருக்குது. ஆனாலும் தேவன் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சிறு பிள்ளைகள், மீந்திருக்கிறவர்கள், கர்த்தருக்காக நீங்கள் என்ன செய்யணும்? வார்த்தையை பெற்று வார்த்தையை என்ன செய்யணும்? மெடிடேட் பண்ணி தேவனுக்காக உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். இப்போ பாடலெல்லாம் பார்த்தீங்க இல்லை? கொரியாவில் பாடினாங்க, இங்கிலீஷில் பாடினாங்க, தமிழில் பாடினாங்க. கடைசியாக நம்ம ஒரு பாட்டு பாடணும். என்ன பாட்டு? ஒரு நாள் இயேசு என்னை சந்தித்தார். அல்லேலூயா. அந்நாளிலே நான் என்ன செஞ்சிட்டேன்? தேவனுடைய காரியங்களை பெற்றுக்கொண்டு இப்போ நான் என்ன செய்வேன்? ஜீவனுள்ள நாளெல்லாம் அவரை நான் அறிவிப்பேன். அல்லேலூயா. அறிவிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை முழுவதுமாய் மாறும். அல்லேலூயா.
உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாய் மாறும். உங்கள் குடும்பம் முழுவதுமாய் மாறும். மற்றவர்களிடத்தில் நாம் உதவி கேட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கிட்ட 4 பேர் வந்து உதவி கேட்டு நிற்பாங்க. அல்லேலூயா. அப்படி கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். நீங்கள் அதற்கு தகுதியுள்ள பாத்திரங்களாக என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? ஒரு 15 நிமிடம் இருக்கிறது.